அண்ணா அண்ணா நீ என்ன தேவையே இல்லாம தினமும் அவளையே நினைச்சு இப்படி உருகிட்டு இருக்க. அவ பண்ண தப்புக்கு உனக்கு நீயே என்ன தண்டனை கொடுத்துக்கிற? அண்ணா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களை நம்பிட்டு இருக்கிறவங்க என்ன வாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? சொல்ற அளவுக்கு ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் மறந்து எங்க கூட சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். அண்ணா நம்ம பார்க்கணும் போல இருக்குடா. ஒரு தடவை என்கிட்ட கூட்டிட்டு வாடா. அமிர்தாவை நான் பார்க்கணும்னு சொல்லுடா. சரிங்கண்ணே, ஏதாவது செஞ்சு நம்ருதாவை உங்க கூட அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது பேச வைக்க ட்ரை பண்றேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அண்ணே நான் போறேன். அண்ணே ஜாகிரதண்ணே, வரண்ணே. நம்பி அமிர்தாவை கூட்டிட்டு வந்துட்டு வரல. வாமா போலாம். அமிர்தா 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 டாடி, அமிர்தா அமிர்தா. டேய் நீ என்ன சொன்ன? எதிரில் இருக்க பாரு அமிர்தா. அமிர்தா அமிர்தா டாக்டர் ஆஃப் மாதவன். அவனை விட்டுட்டு கண்டிப்பா என்கிட்ட வந்துருவாடா சொன்னலடா. அம்மா இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கலாமா? அவனை விட்டுட்ட இல்ல? அது எனக்கு தெரியுமா? டேய் உனக்கு ஃபாரின் போறது தானே இஷ்டம். நீ அம்மா நானு சித்தப்பா சித்தி சிண்டி எல்லாருமே சேர்ந்து ஃபாரின் ட்ரிப் போயிடலாமா? நம்ம ஃபேமிலி கூட பிரவீனையும் கூட்டிட்டு போலாம் டாடி. அமிர்தா 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 கிட்ட பேசு. ஹலோ நம்ரதா, 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 எதுமே பேசு. ஐயோ டாடி, அமிர்தா அமிர்தா கத்தாதீங்க டாடி, நான் சொல்றத கேளுங்க. அமிர்தா அமிர்தா பேச்சு கேளுமா. வீட்டுக்கு அம்மா பிரவீனும் என் கூட வந்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன் டாடி. அவன் வேண்டாம்மா, அவன் நல்லவன் இல்லம்மா. அம்மா நான் இல்லைன்னா உங்க அம்மா இல்லைன்னா உன்னை யாரு புரிஞ்சுக்குவாங்கடா? உனக்கு யாரு பாசம் காட்டுவாங்கடா? உன்னை விட்டுட்டு வந்துருப்பா. பிரவீனை வீட்டு மாப்பிள்ளையா அக்செப்ட் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணி என்ன நம்ப வைக்கலாம்னு ட்ரை பண்ணாதீங்க டாடி. உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு டாடி. நான் பிரெக்னன்ட் டாடி. நீங்க தாத்தாவாக போறீங்க. இப்படி அடி மேல் அடி வாங்கி என் பொண்ணு புள்ளையமா நான் பைத்தியக்காரன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். என்னை விட்டுட்டு அவன் கூட போயிட்டேன். அண்ணே உங்க அண்ணன் அவன் பொண்ணே கொண்டுட்டாடா. டேய் 10 பேருக்கு நல்லது சொல்ல வேண்டிய நீயே என்னடா? இந்த வலி வேறடா, தாங்கிக்க முடியல. அண்ணே நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்களே எப்படி இருந்தா எங்களால் அதை பார்த்து தாங்கிக்க முடியலண்ணே. எப்படா இருக்க முடியும்? மனுஷா, நான் கொடுத்த செல்லத்தினாலதான் இப்படி நடந்ததுன்றியா? இதெல்லாம் நாம அனுபவிக்கணும் இருக்கு. இங்க கொடுங்கம்மா, நான் பண்றேன்.
அமிர்தா கர்ப்பமா இருக்கலாம். இவ்வளோ சின்ன வயசுல அம்மாவால தாங்க முடியுமாமா? அவ வேணும்னே எங்க மேல இருக்கிற கோவத்துல பழி தீக்கணுங்கிறதுக்காக இந்த சின்ன வயசுலயே அவளை கர்ப்பமாக்கிட்டான். கவலைப்படாதீங்கம்மா, கடவுள் இருக்காரு. உங்களை மாதிரி நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். எல்லாம் முடிச்சு போயிடுச்சா? என் பொண்ணு என் கையை விட்டு போயிட்டாளா? அந்த மோசக்கான முன்னாடி கையால் ஆகாதவனா தோத்து போய் என் பொண்ணோட வாழ்க்கைய அவனுக்கு விட்டுருணுமா? என் சொத்து மேல கண்ணை வச்ச அவன் குடும்பத்து முன்னாடி நான் என் தலையை இறக்கிக்கணுமா? என் குடும்பத்தோட வாரிசு அந்த மோசக்காரனா என் பொண்ணுக்காக அவனுக்கு நான் தலை வணங்கணுமா? இப்படி என்னால வாழ முடியாது, வாழவும் கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணா என் பொண்ணு அவனை விட்டுட்டு என்கிட்ட வந்துருவா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நரசிம்மா, வீட்டுக்கு வா. மாதவா, என்ன ஆச்சுரா? ஏண்டா, நான் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் எப்படி முன்னுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாதா? நிறைய தோத்துட்டேன்டா நானு. நிறைய தோத்துட்டேன், நிறைய பேரை மோசம் பண்ணிட்டேன்டா நானு. ஆனா எப்போ என்னை ஏமாத்தினவங்கள பழி வாங்கணும்னு நான் நினைச்சதே கிடையாது. ஆனா நான் தோத்தப்பெல்லாம் மறுபடியும் நான் ஜெயிச்சிருவேன்னு எனக்குள்ளேயே நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா. எவெல்லாம் எனக்கு மோசம் செஞ்சானோ அவன் மூலியமாவே நான் முன்னுக்கு வருவேன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். முதல் தடவையா? அது யாரவன்? எவனா ஒருத்தன் என் உயிரான ஏன் அமிர்தாவ என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்டா.